Hi friends, welcome to South India Kitchen. இன்னைக்கு நம்ம மரவள்ளி கிழங்கு புட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிழங்க நைஸா கட் பண்ணி 3 நாள் வெயில்ல காய வச்சுக்கணும். Three days நீங்கள் கிழங்கு நல்லா காய வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரையாக கிடைக்கும். கிழங்கு ரொம்ப ட்ரை ஆகிடும். கிழங்கு காய வச்ச அப்புறமா அதை இடித்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நைஸாக பவுடராக கிடைக்கும். நமக்கு அரிசி மாவு பவுடர் மாதிரி ரொம்ப நைஸாக கிடைக்கும். இதில் தான் நம்ம இப்போ புட்டு பண்ண போகிறோம். 3 கப் அளவுக்கு கிழங்கு மாவு எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நார்மலாக நம்ம புட்டு பண்ணுற மாதிரி தான், ஆனால் அதை விடையும் இது கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு பிசைஞ்சா போதும். 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. தென் புட்டு குழல்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக தேங்காய் போட்டுடலாம். அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 3 ஸ்டெப் வச்சுக்கலாம். தென் புட்டு பேனில் கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 2 கப் தண்ணி சூடு பண்ணிங்கன்னா போதும். இப்போ புட்டு குழலை இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் நிறைய புகை வர ஆரம்பிச்சிடும். நல்ல புகை வந்து நல்லா வெந்த அப்புறமா எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்ல புகை வந்துச்சுன்னா நீங்கள் வெளியே எடுத்துடலாம். இப்போ எப்படி வந்திருக்குன்னு வெளியே எடுத்து பார்க்கலாம். இவ்வளோதான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளி கிழங்கு புட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கலாம். வித் லவ்விங் காட் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ. பை பாய்.